வணக்கம், நான் ஷாம்லா பகவதி ஹெர்பல்ஸ்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு பியூட்டி டிப்ஸ். ஓகே, பியூட்டி டிப்ஸ் வந்து இது வந்து எங்களோட நலுங்கு மாவு ஃபேஸ் மாஸ்க். நலுங்கு மாவு ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்கள் 10 to 15 மினிட்ஸ் முகத்தில் வந்து நார்மலி பன்னீர் பயன்படுத்துவோம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா தயிர், இது பேசிக்காக இல்லைனா தண்ணீர், ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாக்கா தவறு க்ளீன் வாட்டர். ஸோ இப்போ வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்கள் வந்து ஒரு மூலிகைனா என்ன மூலிகை பயன்படுத்தலாம்னா இதோட பெஸ்ட். நீங்கள் வந்து அந்த மூலிகையில் வந்து நீங்கள் இடித்து அதோட சாரை எடுத்து இந்த மாஸ்கில் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சிட்டிங்கன்னா அது 2 நாளைக்கு பயன்படுத்தலாம். விதவுட் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் 2 நாளைக்கு வெளியே வச்சு நீங்கள் அதை பயன்படுத்தலாம். ஸோ டெய்லி பயக்கலாம். இந்த மாதிரி மாஸ்க் நேச்சுரலாக வந்து நீங்கள் டெய்லி பயன்படுத்தலாம். ஏன்னா ஸ்கினை வந்து லைட்டன்ஸ் பண்ணும், ரொம்ப சீக்கிரம் ஸ்கினை வந்து லைட்டன்ஸ் பண்ணும். அண்ட் தென் நேச்சுரலி பிரைட்டன்ஸ் யுவர் ஸ்கின். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா குப்பை மேனி வந்து ஒரு முழு செடியை வந்து நார்மலி நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, ஸோ இந்த வந்து ஸ்கின் கேக் வந்து நீங்கள் வந்து அந்த குப்பை மேனியோட இலையை மட்டும் எடுத்து இடித்து அதோட சாரை எடுத்து இந்த எங்களோட நலுங்கு மாவோட பவுடரை எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்கின்ல போட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் நான் என்ன வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு. 2வது மூலிகை நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின்க்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாக்கா மஞ்சள் கரிசலாங்கண்ணி. மஞ்சள் கரிசலாங்கண்ணி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை செடி. ஓகே, அந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி வந்து ரொம்ப லிவருக்கு ரொம்ப நல்லது. நேச்சுரலி லிவர் டிடாக்ஸ் வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி. அது நீங்கள் சும்மா வந்து கீரையை பறித்தும் சாப்பிடலாம், திரட்டி சாப்பிடலாம், சூப்பும் வைக்கலாம், சூப் வச்சும் சாப்பிடலாம். மஞ்சள் கரிசலாங்கண்ணி அவ்வளோ ஹாய் கண்டென்ட் ஆஃப் அயன். அதே மஞ்சள் கரிசலாங்கண்ணி முடி செய்கிறதுக்கு எண்ணெய் வந்து பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ மஞ்சள் கரிசலாங்கண்ணி பற்றி பேசணுன்னா நிறையா விஷயங்கள் பேசலாம். ஓகே, அந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலையை எடுத்து அது இடித்து அதோட சாரை வச்சுட்டு இந்த எங்களோட நலுங்கு மாவு மாஸ்கோட நீங்கள் போட்டு முகத்தில் போடலாம். இதெல்லாம் வந்து கெமிக்கல் இல்லாத ஒரு மூலிகை சார் பயன்படுத்தி நீங்கள் ஹெர்பல் மாஸ்க் போட வேண்டியது நலுங்கு மாவு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நேச்சுரலாக நீங்கள் வந்து அந்த மாதிரி பேசிக்காக குப்பை மணி நட்டி வச்சுக்கோங்க, கரிசலாங்கண்ணி நட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இலைகள்லேருந்து நீங்கள் நேச்சுரலாக எடுக்கக்கூடிய சாறு வந்து ஸ்கின்க்கு நேச்சுரலி லைட்டன்ஸ் பண்ணும், பிரைட்டன்ஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மூலிகை செடியெலாம் நீங்கள் வந்து நட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த சாரை பயன்படுத்தி இந்த மாஸ்கில் நீங்கள் வந்து ஊற வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா 2 நாளைக்கு நீங்கள் வெளியே வச்சுருக்கலாம். 3 நாளைக்கு கூட இருக்குது, அப்படியே வச்சுருக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்காமே நீங்கள் வெளியே வச்சு டெய்லி பயன்படுத்தலாம். ஸோ எங்களோட மாஸ்க் வந்து நீங்கள் டெய்லி பயன்படுத்தலாம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நேரம் இருக்காது. ஸோ வாரத்தை 3 நாள் நீங்கள் பாய்க்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி வாரத்தை 3 நாள் பாய்க்கிறதாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒன்ஸ் நீங்கள் டைல்யூட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த மாஸ்க் இலைச்சாரோட நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் பயன்படுத்த அந்த 1 வாரம் பாய்ச்சி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபங்கஸ் வராது. ஸோ இதுதான் எங்களோட நலுங்கு மாவு மாஸ்க். ஆக்சுவலி இது ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். நான் இந்த ப்ராடக்ட் வந்து சொந்தமாகவே தான் நான் கிரைண்ட் பண்ணுறேன். எதுவுமே வாங்கி மிக்ஸ் பண்ணலை. ஸோ சொந்தமாக கிரைண்ட் பண்ணுறதில்லை. என்னோடய ப்ராடக்ட்ஸ் ரொம்ப லிமிட்டு. சரிங்களா? ஸோ முடிய தான் நான் வந்து அது கிரைண்ட் பண்ணி பேக்கேஜிங்க்கு ரெடி பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் எங்களுக்கு வந்து கிளென்சர் பவுடரும் இருக்குது. இது நலுங்கு மாவு கிளென்சர் பவுடர். இந்த கிளென்சர் பவுடர் வந்து நீங்கள் தானாகவே அது வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ண கையோட அதில் லெதர் பண்ணும். ஓகேங்களா? ஸ்லைட்லி நுர வரும். ஸோ அதை போட்டு உங்கள் கிளென்சர் வித் ஸ்க்ரப். ஓகேங்களா? உங்கள் முகத்தை கிளென்ஸும் பண்ணும், அதே சமயத்தில் அது வந்து ஸ்க்ராப்பாகவும் இருக்கும். ஸோ பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் பிக்மெண்டேஷன் ப்ரிவென்ஷன், பிம்பிள்ஸ் ப்ரிவென்ஷன்னா திஸ் இஸ் த பெஸ்ட். ஓகேங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிளென்சர் பவுடர் உடனே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண தேவையில்ல. வெறும் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் அழகாக கிளென்ஸ் பண்ணிடலாம். நல்லா வாசமாகவும் இருக்கும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட நேச்சுரல் நலுங்கு மாவு பவுடர் கிளென்சரும் இருக்குது, எங்களோட மாஸ்க்கும் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோ பேக் நீங்கள் பார்த்துக்கலாம், அங்கேயும் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.